ஒளவையின் ஆத்திச்சூடியின் 45வது தலைப்பு சித்திரம் பேசேல் என்று கூறியிருக்கிறார். இந்த வரியானது உண்மை நிகழ்வுகளை உண்மையாகவே எடுத்து சொல்ல வேண்டும். பொய்யை மெய்யாக்கி கற்பனை திறத்தால் நாம் மாற்றி பேசக்கூடாது என்பதனுடைய பொருளாகும். பிறர் மேல் உள்ள வஞ்சகத்தன்மையாலும் கற்பனை திறத்தாலும் கூட்டியோ மிகைப்படுத்தியோ சொற்களை பேச வேண்டாம். உண்மை நிகழ்வை உண்மையாகவே பேச வேண்டும் என்ற செய்தியை வள்ளுவரும் கூட வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையிலா சொலல் என்று கூறியிருக்கிறார். இங்கே உண்மை எனப்படுவது எதுவென்று கேட்டால் யாருக்கும் தீங்கு தராத அந்த சொற்களை நாம் பேச வேண்டுமே தவிர அதற்கு மாறாக பொய்யோ வஞ்சகத்தன்மை பற்றி நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய பொருளாகும். இதைதான் ஒளவை சித்திரம் பேசேல் அப்படின்னா கற்பனை திறத்தால் நாம் பேசக்கூடாது, உண்மை நிகழ பேச வேண்டும் என்ற செய்தியை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.